ஹலோ ஆல் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் செஞ்ச கொழுக்கட்டையை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாமும் வெள்ளை எள்ளும் வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது அரை மூடி தேங்காய், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போது பாதாம் எள்ளு ரெண்டையும் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, இது வெல்லம் தான், ஆனால் இதே கொஞ்சம் தூள் செஞ்ச வெல்லம், நாட்டு சர்க்கரை தான் விற்றாங்க, வாங்கிட்டு வந்தேன். அதை தான் போட்டிருக்கேன். அதை போட்டு அது கூடயே துருவி வச்ச தேங்காய், பவுட்ரு பண்ண வெல்லம், எள் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை தான் நான் இன்றைக்கி தீனி கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணுற பூரணம். அடுத்ததாக பச்சரிசி மாவு 1.5 கிளாஸ் அளவு எடுத்து ஊற வச்சு அதை மாவாக அரைச்சி அதை கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அடுத்து அதிலேருந்து மாவு உருண்டை எடுத்து இந்த ஸ்டஃபிங் வச்சு